பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டதுல இருந்து சார், அதாவது அவரு விஜய மீட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ல தொடர்ந்து இன்றைக்கு வெளிப்படையாவே காங்கிரஸ்குள்ள ஏதோ பிரச்சனை. என்னவோ நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்ல. அங்க தலைவர்களுக்குள்ளேயே நெறைய முரண் இருக்கு அப்படின்றது ஒவ்வொருத்தரும் அவங்க பொதுவெளியில வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க? திமுகவா, டிவிகேவா? 2 பக்கமும் ஓப்பன்ல இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை வந்திருக்கு. நீங்க இத எப்படி அணுகுறீங்க சார்? காங்கிரஸை பொறுத்தவரையில வந்து இந்த ஒரு ஒரு எதிர்ப்பு குரல் வந்து உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷன் அப்படின்றது ஒரு நியூ பிளேயர், ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டர் வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் எரினாவுக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டிமாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பொசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்றது பல பேருடைய விருப்பம். அவங்க வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தங்களுடைய ஆட்சியை இழந்த காலகட்டங்கள்லேருந்து அவங்க டிஎம்கேவோட வெவ்வேறு காலகட்டங்களில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சமயம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து திமுக வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதில்ல. அவங்க வந்து ஒரு சில பேருக்கு வாரிய பதவிகள் கொடுக்குறாங்க. அதுவும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து புகழ்ந்து பேசக்கூடியவர்கள், இல்லை அவங்கள வந்து எப்போதும் ஆதரித்து பேசக்கூடியவர்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜனரஞ்சகமாக எல்லாருக்குமான ஒரு பார்வை அப்படின்றது திமுகலேருந்து இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து நிறைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள்ட்ட பார்க்க முடியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவர்களுடைய விருப்பத்தை பொதுவெளியில் பேசுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 2006லேருந்து 2011 வரையும் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வந்து இங்கே ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஐ திங்க் 1952க்கு பிறகு ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சது அப்படின்னா 2006 தான். அப்போ திமுக வந்து 96 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இடைத்தேர்தல்லாம் சேர்த்து அவங்க வந்து ஒரு 100 வந்தாங்க. அது அந்த கவர்மெண்ட் முடியும் போது ஒரு 100 இடங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் அந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 2006 தேர்தலில் காங்கிரஸ் வந்து 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. காங்கிரஸ் அப்போ நினச்சிருந்தா அவங்க வந்து ஒரு கண்டிஷன் வச்சு, எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, எங்களுக்கு இத்தனை மினிஸ்டர் பதவி கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் வச்சுருந்தாங்க. அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் திமுக இருந்தது. ஆனால் கருணாநிதியுடைய அவருடைய லீடர்ஷிப்பு, அவர் மேலே வந்து காங்கிரஸ் தலைமை வைத்திருந்த மரியாதை, இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து காங்கிரஸுக்கு எந்த ஒரு சலுகையுமே அவங்க கொடுக்கல. இருந்தாலும் காங்கிரஸ் அக்கமடேட் பண்ணாங்க. அப்புறம் பாமகவுடைய சார்பில் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இனிஷியலாக ஆதரித்தாங்க. அதுக்கப்புறம் 2009 போல் வந்து அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதிமுக ஆதரவு நிலைப்பாடோடு செயல்பட ஆரம்பித்தாங்க. டு த பாயிண்ட்டாக நம்ம பேசணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து 2006 வந்து காங்கிரஸால் டிமாண்ட் வச்சுருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் வந்து அதை செய்யலை, தவறிட்டாங்க. ஆனால் 2026 பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ஒரு டிமாண்ட் வந்து வைப்பதற்கான ஒரு சூழல் வந்து மீண்டும் உருவாகிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர்கள்ட்ட நம்ம வந்து ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது அவர்களுடைய மன ஓட்டம் அதாக தான் இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 டிகேட்ஸ்க்கு அப்புறமா அதை ரியலைஸ் பண்ணி இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா ஒரு சீட் ஷேரிங் போக ஆட்சியிலையும் பங்கு அப்படின்றது வந்து வலியுறுத்தி கேட்குறாங்க. தாவேகாவில இருந்து எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். தாவேகா வந்து எங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் கொடுக்கறத தாண்டி எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்குன்னு சொல்றாங்க. அப்போ அங்க நாங்க போறதா சரியா இருக்கும்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து நிறைய நிர்வாகிகள் அங்க போறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து போறாங்க. அவங்களுக்கு மேபி இன்னொரு ஆசை இருக்கலாம். மேபி நம்ம தாவேகாவுக்கு போகும்போது அங்கே வந்து நமக்கு இமீடியட்டாக பதவி கொடுப்பாங்க, நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தோட போகலாம். ஆனால் காங்கிரஸுடைய பொசிஷன், இன்னைக்கான பொசிஷன் என்ன அப்படின்னா, தாவேகாவை ஒரு டூலாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம திமுகட்ட வந்து நம்மளுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவர்களுடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கே தவிர, அவங்க வந்து தாவேகாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் யார்கிட்டையும் பேசும்போது தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2006 நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அப்போ நம்ம எதுவுமே டிமாண்ட் பண்ணல. ஆனால் திமுக வந்து UPA 1 வந்து டிமாண்ட் பண்ணாங்க. 2004 வந்து 2009 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 9 பேர் வந்து அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்னு திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ வந்து முயற்சி பண்ணார். காங்கிரஸ் வந்து 7 இடங்கள் கொடுத்தாங்க. 3 கேபினெட் பர்த்து, 4 வந்து MOSஆ கொடுத்தாங்க. மொத்தம் 7 பேர் வந்து 2009 வரையும் பதவியில் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ எந்த டிமாண்டுமே நம்ம வந்து வைக்காமல் நம்ம வந்து திமுகவுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் திமுக நம்ம வந்து
அதிகாரத்தில் வந்து அவங்க உட்கார வைக்கவே இல்லை மாநிலத்தை பொறுத்தவரையில். ஸோ இப்போ இந்த முறை வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து இன்னும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சமயம் வந்து நம்ம அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சியை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கூட நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 38 இடங்கள் வரையும் நம்ம வந்து திமுகட்ட இந்த முறை கேட்டு பெறணும். அது இல்லாமல் வந்து அடிஷ்னலாக 3 அமைச்சரவை நமக்கு வந்து கேட்டு பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் நடைபெறுவதாக சொல்கிறாங்க. ஆனால் திமுக வந்து காங்கிரஸுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை இந்த முறை வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அதர் அணியில் நீங்கள் என்டிஏல பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிஃப்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. வேறஸ் நீங்கள் வந்து டிஎம்கே அலைன்ஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும், அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க வந்து சரியாயிருவாங்க அப்படின்ற எல்லா விட்டமின் தந்திரங்களும் திமுகவுக்கு தெரியும். மேபி திமுக அவங்கள வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை ஏன் வந்து திமுக ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கும்போது இப்போ பிரேமலதா வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுக அலைன்ஸில் ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஜனவரி 9th வந்து அந்த அறிவிப்பு கடலூரில் வெளியாகும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ராமதாஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுக ஆதரவு நிலைப்பாடோடு தான் செயல்பட்டு இருக்காரு. உங்களுக்கு திருமாவளவனை பொறுத்தவரையில் அன்புமணி மேலே தான் அவருக்கு கோபம் அதிகமாக இருக்கே தவிர ராமதாஸ் மேலே அவ்வளோ கோபம் இல்லை. ஸோ ராமதாஸும் வந்து திமுக கூட்டணிக்கு வரும் பொழுது திருமாவளவன் அக்கமடேட் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட தெரிவித்து ஒரு கலாட்டாலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக திமுக அலைன்ஸில் கொண்டு வந்து ஒரு பெரிய வானவில் கூட்டணியாக அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணி வெற்றியை சாத்தியப்படுத்துவதை ஒரு பெரிய முயற்சியாக திமுக பண்ணணும்னு நான் பார்க்குறேன். சார், இப்போ தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட ட்வீட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு தான் வந்து உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்துச்சு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அரசை வந்து விமர்சனம் செய்யறதுக்காக எதிர்கட்சிகள் ஏற்கனவே வந்து சட்ட ஒழுங்கு, போதைப் பொருள் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் போது இவங்க இன்னும் எடுத்து கொடுக்குற மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில சேர்ந்தவரே வந்து ஒரு இதை வைக்கிறாரு. இன்னும் நீங்க எப்படி காங்கிரஸ் நிர்வாகிகள் கிட்ட கேட்கும்போது அவங்க கிட்டயும் மிக்சடான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வருது. தொண்டர்கள் மத்தியில காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருக்குன்னு சில பேர் சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து தாவேகா கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு விரும்புறதாகவும் பார்க்கப்படுது. இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல திமுகவை தொடர்ந்து காங்கிரஸ் இவ்வளவு தூரம் சீண்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க. திமுக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம அதை தட்டி கழிக்கிறது வந்து எப்படி? இதுல 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மேட்ரு பேசுவோம். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு டேட்டா அனாலிஸ்ட். ஸோ அவர் வந்து இந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அணுகலாம். இப்போ நம்ம விஜயோட ஒரு நெருக்கம் காட்டுவதன் மூலமாக இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனை வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஏற்படுத்த முடியும். அதை வந்து ஒரு டூலாக நம்ம வந்து பயன்படுத்தி டிஎம்கேட்ட இன்னும் நம்மளுடைய டிமாண்டை அதிகப்படுத்திக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு மூவாக கூட இது இருக்கலாம். இது வந்து ராகுலுடைய ஒத்துழைப்போட நடைபெறக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸில் எப்போதுமே வந்து எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு கட்டற்ற சுதந்திரம் வந்து காங்கிரஸில் இருக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு ஜனநாயகமிக்க ஒரு கட்சி. நீங்கள் வந்து எத்தனையோ தலைவர்கள் ராகுல் காந்திக்கு எதிராக கூட வந்து கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் கட்சியை விட்டு அவ்வளோ சீக்கிரம் நீக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் காங்கிரஸில் எல்லா மாநிலங்களையும் பார்க்கலாம். அங்கே வந்து இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதிக உட்கட்சி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள்லையுமே அதிகமான உட்கட்சி பிரச்சனை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்குன்னா அது வந்து காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸில் தான் வந்து நிறைய குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் பின்னாடி ஒரு கோஷ்டி பூஷல் அப்படின்றது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸில் வந்து பார்ட் ஆஃப் த காங்கிரஸ் தான் நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து விஜய் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஒரு நீண்ட காலமாகவே வந்து அவர் டிவிகேவோட டச்சில் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு மோர் தென் அன் இயர் வந்து அவர் வந்து டச்சில் இருக்கார். அவர் எப்படியாவது வந்து விஜயோட பேசி விஜய் கட்சியில் வந்து இந்த தாவேக்கால ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. அந்த சர்க்கிளில் இருக்கும் பொழுது அவருக்கு மேபி நிறையா கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும்.
டேட்டா ஓரியன்டான விஷயங்களை வந்து ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காங்கிரஸை விட தாவேக்கா சரியாக பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். இதற்கு முன்பு மயிலாடுதுறையில் வந்து அவர் கேட்டிருந்தார், அங்கே வந்து போட்டியிடுவதற்கு காங்கிரஸில் கேட்டிருந்தார். அது அவருக்கு கிடைக்கல. மேபி இதுதான் வந்து பெஸ்ட்டான டைம். டிவிகேல வந்து இன்டலெக்சுவலுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இடத்த அக்குப்பை பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு மோட்டிவ் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாமே வந்து ஒரு ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேனே தவிர, பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்தித்ததுனால காங்கிரஸில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற வகையிலலாம் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி திமுகவுக்கு நல்லாவே தெரியும், இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு பேசுவாங்க, அதற்கு பிறகு நம்ம ஒலிக்கு வந்துருவாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் 2029 வரையும் ராகுல் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னா 10 பேர் பின்னாடி கோஷம் போடுறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் தேவை. நான் ஏற்கனவே பேசியிருக்கோம், அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து உங்களுக்கு 32 உறுப்பினர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக திமுகவை ஆதரிப்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ 2029 வரையும் ரொம்ப எடுத்தவங்க ஒரு முடிவெல்லாம் ராகுல் காந்தி எடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாடு முழுவதும் வந்து பாஜகவுடைய ஆதிக்கம் பெரிய அளவில் இருக்கும் பொழுது ஸ்ட்ராங்காக தன்னுடைய கருத்துக்களை காங்கிரஸோட இணைந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குது. அப்படின்றப்ப அவ்வளோ சீக்கிரமாக நம்ம தாவேக்காவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான முடிவை வந்து ராகுல் காந்தி எடுக்க மாட்டார், சோனியா காந்தி எடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இந்த முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸில் ஒரு டிமாண்டை ஏற்படுத்துறதுக்காக அவங்க வந்து டிவிகே அஸ் அ டூலாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ஒரு எண்ண ஓட்டம் தான் தெரியுதே தவிர, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களும் இல்லை வந்து அவர்களுடைய ஆசையை விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியவர்களும் நம்ம வந்து தாவேக்கா கூட்டணிக்கு போயிடணும், டிஎம்கேல இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட எண்ண ஓட்டம் கிடையாது. அவங்களோட எண்ண ஓட்டம் வந்து நமக்கு வந்து அதிக சீட்டு கேட்டு பெறணும், 25ஓட நம்ம நின்றக்கூடாது, அதிக சீட்டு கேட்டு பெறணும், அதே மாதிரி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கணும். ஏன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு 4 முனை போட்டியாக இருக்க போது, அதில் 3 கட்சிகள் வந்து ரொம்ப சீரியஸான கண்டெண்டராக இருக்க போகிறாங்க. இப்போ இந்த 3 முனை போட்டிக்கு மத்தியில் ஒரு தொங்கு சட்டசபை அமைது, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலான ஒரு சூழல் வருது அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய ஹோல்டு அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ அதற்கான முயற்சியை நம்ம கட்சியை வளர்ப்பதற்காக செய்யணும். நம்ம ரொம்ப 25லே நின்றுட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்காக நம்ம கட்சியில் வரக்கூடிய நபர்கள் வந்து சோர்ந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்காம போயிடும், அவங்களுடைய அரசியல் ஆசையை அவங்க தீர்த்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு தேதியில் காங்கிரஸ் கட்சி வந்து மிக பலவீனமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப பலவீனமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ விஜயினுடைய ரசிகர்களாக இருப்பாங்க, அவங்க வந்து அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தாவேக்காவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகள் அப்படின்றது எப்பயுமே வந்து காங்கிரஸுடைய ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு. இப்போ விஜய் வந்து ஒரு சிறுபான்மையினராக இருப்பதுனால ஏன் நம்ம வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போடணும், நம்ம வந்து விஜய்க்கே போடலாம் அப்படின்னு தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில் காங்கிரஸ் இருக்குது. ஸோ இப்போ காங்கிரஸுடைய தலைமை ரொம்ப பார்த்து சரியான மூவத்தை எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சோர்ந்து போய் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? டிஎன்சிசியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு அதிகாரத்தை வந்து ரொம்ப நாளாக பார்க்காத பல பேர் வந்து அந்த கட்சியில் இருக்கிறதுனால அந்த ஒரு வேட்கையே வந்து இப்போ ஒரு சின்ன சலசலப்பை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளே ஏற்படுத்துதோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஜோதிமணி அவர்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும், இப்போ இவர் சூரிய பிரகாசம் வெளில போனதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அந்த ட்வீட்டுக்கு இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கவர்கள் தான் நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க, இந்த திமுகவை வந்து சதைக்க பாக்குறாங்க, கூட்டணியை வந்து பிரிக்கணும்னு முயற்சி செய்யறதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருந்து இயக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து இங்க பல பேரை வந்து தமிழ்நாடு அளவுல கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா செல்வபிறந்தகை அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு நேர தலைவர் பதவிக்கு போயிட்டாரு. அவர் வந்துட்டு எங்களை பார்த்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து இத்தனை வருஷம் நாங்க இருக்கிறோம், எங்களை பார்த்து நாங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்றது வந்து அஃபென்சிவா இருக்கு. அதனாலே நாங்க வெளில போறோம், இல்ல அதனாலேயே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அவர் மேல வந்து அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றதும் இருக்கு. இதுவுமே வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாகத்தான் இருக்கு. தலைமை மேல அதிருப்தியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறது அப்படின்றது சரியா வராது. இன்னும் இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில வந்து ஒரு பதவிக்கு வரணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணாமலை வந்துட முடியும், ஒரு வானதி ஸ்ரீனிவாசனால் வந்துட முடியும். நிச்சயமாக அவங்கெல்லாம் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் டேலண்டடாக இருந்தீங்க அப்படின்னா பாஜக வந்து அதைத்தான் பார்க்கும். எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி
இஃப் யூ ஆர் டேலண்டட் அந்த கார்ப்பரேட் கம்பெனி எப்படி உங்களை பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதே மாதிரியான அப்ரோச் வந்து பாஜகட்ட எப்பயுமே இருக்கும். ஆனால் காங்கிரஸ்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னதான் உழைங்க, யாருக்கு அந்த அதிகாரம் போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேருமே தவிர, அது வந்து ஜனரஞ்சகமாக எல்லாருக்கும் பாஸ் ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ராகுல் காந்தி அந்த ஸ்டெப் எடுத்தார். அப்படி உள்ளே வந்தவங்க தான் இப்போ மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி எல்லாமே வந்து அந்த மாதிரி உள்ளே வந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுல காங்கிரஸ் எப்பயுமே வந்து ஒரு தனித்துவமாக இருந்ததே கிடையாது. ஸோ இப்போ பதவியை எதிர்பார்த்து தானே அரசியலுக்கு வராங்க. அரசியல் அப்படின்றது வந்து உங்களுக்கு 24/7 நீங்கள் வந்து விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு இது. உங்களுடைய சொந்த பணத்தை போடுறீங்க, சமூக சேவையை ஆற்றுறீங்க. இப்போ இதில் எல்லாமே இருக்குல்ல, கால்குலேஷன் இருக்கும்போது நமக்கான ரெக்கக்னைசேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நமக்கு இந்த கட்சியில் கிடைக்காது, இப்போ இது வந்து இப்படி தான் இந்த கூட்டணி போகுது, இத்தனை சீட்டு தான் வாங்க போகிறாங்க, அப்போ நமக்கு வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, மேபி நம்ம வந்து விஜய் கூட போகலாம். அதான் ஏன்னா டிவிகேல வந்து புது கட்சின்றதுனால எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றது இவங்களுக்கு அது ஒரு கவர்ச்சியாக தோணுது. வந்து ஒரு ஓடக்கூடிய குதிரை, இன்னைக்கு வந்து ஒரு கவர்ச்சி மிகுந்த ஒரு நடிகர் வந்திருக்கிறார் அரசியலுக்கு, அவர் பின்னாடி இவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்குது அப்படின்றப்ப நம்ம ஏன் ஒய் நாட் நம்ம வந்து டிவிகே போய் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு ஆசையோடு போகக்கூடியவர்களையும் பார்க்க முடியுது. அதனால வந்து நீங்கள் காங்கிரஸ் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, பட் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை வந்து சரியான ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்கன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்டில் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு நியூஸ் மேக்கராக இருந்ததே கிடையாது. EV.K. இளங்கோவன் இருக்கும்போது, அவர் மாநில தலைவராக இருக்கும்போது அவர் வந்து தினசரி பத்திரிகைகளில் அவருடைய பேட்டின்றது தலைப்பு செய்தியாக வரும். ஒன்று வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கடுமையாக அட்டாக் பண்ணி பேசியிருப்பார், இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு வகையில் ரிப்பீட்டேட்டிவாக வந்து காங்கிரஸ் கட்சியை ஒரு லைம் லைட்லேயே வச்சுருந்தார். எப்படி இப்போ இந்த அண்ணாமலை வந்து பாஜகவுடைய தலைவராக வந்தப்போ எவ்ரிடே அவர் வந்து ஒரு நியூஸ் மேக்கராக இருந்தாரோ, அதே மாதிரி EV.K. இளங்கோவன் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார். அவருடைய காலகட்டத்தில் தான் குஷ்புலாம் வந்து காங்கிரஸுக்கு வந்தாங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நியூஸ் மேக்கராக இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கா அப்படின்னா ரீசன்ட் பாஸ்டில் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸாகவே அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ அந்த ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா, நம்ம வந்து கட்சியில் இவ்வளோ வேலை செய்கிறோம், பட் ஆனால் நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது, லைம்லைட்டே இல்லாமல் இருக்குது. அந்த விரக்தியில தான் நிறைய பேர் போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2026 தேர்தலில் திமுக கூட தான் காங்கிரஸ் வந்து இருக்க போறாங்கன்றது தான் வந்து செல்வப்பிரந்தை அவர்கள் வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் நான் தான் தலைவர், வேற யாரும் இல்லை, ஸோ நான் முடிக்கிறது தான் முடிவு அப்படின்றது தான் வந்து நான் தலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் முடிவு எடுக்க போறேன்றதை சொல்றாரு. பட் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் கேமை ஆடி பார்ப்போம், எங்ககிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்றத திமுகக்கு கன்வே பண்ற வகையில காங்கிரஸ் செயல்பட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து ஜனவரி 4th வீக் இங்க தமிழ்நாடு வர போறாரு. அதுக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ பிரியங்கா காந்தியுடைய விசிட் அப்படின்றது டிசம்பர்லேயே பிளான் பண்ணது, ஆனால் அவங்களுடைய விசிட் வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஐவர் குழு வந்து நியமிச்சிருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. அதற்கு முன்பு இந்த 38 சீட்டுகள் நீங்கள் கொடுப்பீங்களா, 3 கேபினெட் பர்த் கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி மல்லிகார்ஜுனா கார்கே, ப. சிதம்பரம் இவங்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் திமுக தலைமையிட்ட பேச போகிறதா சொல்கிறாங்க. இதை எப்படி திமுக தலைமை எடுத்துக்க போகுது அப்படின்றது தெரில. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேமுதிக, சீனியர் ராமதாஸ், பாமக அப்படின்னு அவங்க ஒரு பெரிய வானவில் கூட்டணியை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு வானவில் கூட்டணி வரும்பொழுது காங்கிரஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. அவங்களால வந்து திமுகவை விட்டு தாவேக்காவுக்கும் போக முடியாது. ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவரையில் அவங்கள்ட்ட என்ன தான் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல்யம் இருந்தாலும் களத்தில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு, பணம் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து செல்வாக்குள்ள கேண்டிடேட்ஸ் கிடையாது. ரெண்டாவது காங்கிரஸ் தான் அவங்க வந்து நிறைய இடங்களில் எல்லா விஷயங்களையும் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்வி. செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பகிர்ந்தளிக்கப்படும் போது இன்னொருத்தருக்காக ஒருத்தர் செலவு பண்ணும்ல, ஸோ அந்த ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல காங்கிரஸ் தலைவர்கள் இருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இப்போ ஸ்மூத்தாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து திமுக கூட்டணி அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு அதிரடியான முடிவு காங்கிரஸ் எடுப்பது அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். வரக்கூடிய காலத்தில் தேர்தல் அலையன்ஸாக இருக்கட்டும், சீட் ஷேரிங்காக இருக்கட்டும், ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா மாறப்போகுது. ஸோ என்ன நடக்க போகுது, காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, திமுக மெயினாக இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.